அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாடுக்குள்ள மோடி வரவே கூடாது அப்படின்றதுல நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கும் அப்படின்றது குறித்து சீமான் பேசியிருக்காரு. இது குறித்து அந்த வீடியோ முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். 2016 ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரே முடிவாக இந்த மோடி எதிர்ப்பு அரசியல் தான் இருந்துட்டு இருக்கு. இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா 2016 ஜெயலலிதா ஆட்சியை பிடிச்சிருந்தாங்க. இதற்கு பிறகு பல்வேறு பிரச்சனைகள்னால அதிமுக கட்சி பிளவுபட்டிருந்தாலும் திமுக பார்த்தீங்கன்னா 2021 ஜெயலலிதா எந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி தமிழ்நாட்டு மக்களை தன் வசம் ஈர்த்தாங்களோ அதையே தான் ஸ்டாலினும் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி மக்கள் எந்த விஷயத்துக்கு தங்களுடைய ஆதரவு கொடுக்குறாங்களோ இல்லையோ, மோடியை யாராவது எதிர்க்கிற அப்படின்னு சொல்லிட்டா நிச்சயமாக தங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் மக்களுக்கு இந்த 2 பேர் விஷயத்துலையுமே கிடைச்சிருக்கக்கூடியது ஒரு பெரிய ஏமாற்றம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா 2 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த மோடி எதிர்ப்பு அரசியலை முற்று முழுதாக பண்ணலை. இந்த ஒரு விஷயத்தை தான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் கரெக்டாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சும்மானா மேல்கட்டுக்கு மோடியை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படின்ன உடனே அந்த இடத்துல இருக்கக்கூடிய சட்டையிலிருந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய கொடை வரைக்குமே எல்லாத்தையும் வெள்ளையில் வச்சதும், அதற்கு பிறகு மோடிக்கு என்று நிறைய பரிசு கொடுக்கறதும், இந்த மாதிரி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ஒரு மறைமுக நண்பராக தான் மோடிக்கு இருந்துட்டு இருக்காரு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இப்படி இருக்க இந்த ஒரு விஷயத்தை மாற்றியே தீரணும் அப்படின்னும், தமிழ்நாட்டில் இந்த மோடி எதிர்ப்பு அரசியல் அப்படின்றது மக்களை ஏமாத்துறதுக்கு மட்டும் பயன்படாமல் உண்மையிலேயே மோடியை எதிர்க்கணும் அப்படின்ற முடிவில் சீமானும் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளும் சேர்ந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த முறை தமிழ்நாட்டுக்கு மோடி வராரு அப்படின்னா அவர் ஏர்போர்ட்டில் வச்சே முற்றுகையிடணும் அப்படின்னும், இதற்கு அரசாங்கமும் காவலர்களும் நமக்கு எவ்வளோ நெருக்கடி கொடுத்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் செஞ்சே தீருவோம் அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா உறுதியாக இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா நிர்மலா சீதாராமன் எப்போ தமிழ்நாடை அப்படியே விட்டுட்டு எல்லா மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்குனாங்களோ இதிலிருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே மாறி இருக்கு. தமிழ்நாட்டு மக்களும் நிச்சயமாக இந்த ஒரு போராட்டத்திற்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அப்படி ஒருவேளை சீமான் மோடியை முற்றுகையிடுறதுக்காக ஏர்போர்ட்டில் கூடினாரு அப்படின்னா அந்த ஒரு கூட்டத்திற்கு நீங்கள் போவீங்களா அப்படின்றது உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.